Hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோவில் நம்ம arrow pattern எப்படி சால்வ் பண்ணுறது, அதுவும் நான் சொல்லி கொடுத்த அந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்புட் 9 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு இதுதான் என்னோட அவுட்புட்டாக வரணும். சரி, ஃபாலோ த ரூல்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டிக்ளேர் த க்ரெடென்ஷியல். ஸோ இங்கே என்னென்ன க்ரெடென்ஷியல் இருக்குது பார்த்தாலே தெரியுது. சம் ஸ்பேஸும் சம் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸும் இருக்குது. இங்கே சம் ஸ்பேஸ் சம் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது. அப்போது ஸ்பேஸ் அண்ட் ஸ்டார் தான் என்னோட க்ரெடென்ஷியல். சரி, இப்போ இங்கே ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்டார் எவ்வளோ இருக்குது. ஸ்டாரு நம்ம பார்த்ததுமே ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா எடுத்ததும் என்ன 1ல் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்தது 2ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ ஸ்டாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பார்த்தோம்னா 1, ஸ்டாரை நம்ம 1ன்னு டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஸ்டாரை நான் 1ன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். பட் ஸ்பேஸ் என்ன, அதுதானே கொஸ்டின். இப்போ இங்கே 9ன்னு கொடுத்தோம்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, 1 2 3 4. ஃபஸ்ட் லைனில் 1 2 3 4 ஸ்பேசஸ் இருக்குது. ஓகே, 4 ஸ்பேசஸ் இருக்குது. இதுவே 5ன்னு கொடுத்தா அப்போ என்ன வரும், இங்கே பாருங்கள். 5ன்னு கொடுத்தா எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, 1 2. அப்போ 5ங்கிற எண்ணுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னா 2 ஸ்பேசஸ் இருக்குது. இதுவே 9ங்கிற எண்ணுக்கு எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குன்னா 4 ஸ்பேசஸ் இருக்குது. எப்படி இந்த எண்ணை வச்சு ஸ்பேஸை கொண்டு வருவீங்க, எப்படி டிரைவ் பண்ணலாம்? சிம்பிளாக 5/2 போட்டுடலாமா, 9/2 போட்டுடலாமா? அப்போ n/2 ஸ்பேசஸ் எனக்கு வேணும். அப்போ ஸ்பேஸை டிக்ளேர் பண்ணும்போது n/2 அப்படிங்கிறத நம்ம போட்டுடலாம். ஓகேவா? சரி, n/2 ஸ்பேஸ் வந்து என்னது, n/2. ஸோ ப்ராப்ளம் இல்லை, n/2. சரி, இதெல்லாம் அழிச்சிடுவோம். அடுத்த கொஸ்டின். இது என்ன பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே, எப்படி பிரிண்ட் பண்ணுறது என்னன்னு தெரியலன்னா, இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, அடுத்தது ஸ்டார் இருக்குது. அடுத்த இதில் என்ன இருக்குது, அதே ஸ்பேஸ் தான் இருக்குது. இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, 4 ஸ்பேஸ் இருக்குன்னா அடுத்த லைன்லேயும் அதே 4 ஸ்பேஸ் தான் இருக்குது. திரும்ப 2 ஸ்டார் இருக்குது. அதுக்கடுத்த லைன்லேயும் அதே ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸ்டார் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு மிடில் ஸ்டார் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. நீங்கள் ஏன் அதை கன்சிடர் பண்ணுறீங்க? இப்போதைக்கு இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு 4 n/2 ஸ்பேஸு ப்ளஸ் இதை நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியாதா? ஸோ என்னோடய கொஸ்டின் n/2 ஸ்பேஸு ப்ளஸ் இதை பிரிண்ட் பண்ண முடியாதா? சேம் இப்படி எனக்கு அவுட்புட் வரணும். 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் 5, அதுக்கப்புறம் 4 3 2 1. கரெக்டாக? சிம்பிளாக இருக்கா? ஸோ முதல்ல என்னென்னா, ஸ்பேஸு எனக்கு கான்ஸ்டண்ட்டாக n/2 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் இன்ட் j = முதல்ல அவுட்டர் லூப் என்ன பண்ணணும்? ஸோ அவுட்டர் லூப் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்குது, 9ன்னு கொடுத்தா 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ n ரோஸ் நான் மேக் பண்ணணும். மேக் பண்ணிடலாம். மேக் பண்ணியாச்சு. அடுத்தது கான்ஸ்டண்ட்டாக ஸ்பேஸ் ஈக்குவல் டு j <= ஸ்பேஸ் j++. இவ்வளோ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடுங்க. system.out.print ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். i = 1, i <= ஸ்டார், i++ print ஸ்டார். system.out.print ஸ்டார். ஓகே, ஸோ இங்கே இவ்வளோ ஸ்டாரை இப்போ நான் 4 ஸ்பேஸு ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டேன்னா அடுத்து என்ன பண்ணணும், நியூ லைனை க்ரியேட் பண்ணணும். ஆல்சோ இந்த லைனுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், எவ்வளோ ஸ்டார் வேணும்னு நம்ம பார்க்கணும். ஆனால் ஸ்பேஸை கடைசி வரைக்கும் அப்டேட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஸ்பேஸ் லாஸ்ட் ரோ வரைக்குமே ஒரே கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். அப்போ நோ நீட் டு அப்டேட் ஸ்பேஸ். ஸ்டார் மட்டும் என்ன ஆயிருக்கு, இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. சரி, இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் இருக்கா? என்னோடய கொஸ்டின் இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் இருக்கா? ஒரு டில் அப்பர் பவுண்டு வரைக்கும். ஓகேவா? அப்பர் பவுண்டில் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, லோயர் பவுண்டில் டிக்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஆல்ரெடி நான் அப்பர் பவுண்டுக்கானது லோயர் பவுண்டுக்கான கண்டிஷன் சொல்லியாச்சு. என்ன கண்டிஷன், இஃப் i <= n/2 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் அப்பர் பவுண்டு, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் லோயர் பவுண்டு. கரெக்டாக? ஸோ அப்போது சேம் கண்டிஷன் எழுதுங்க. நியூ லைனை க்ரியேட் பண்ணு. நியூ லைன் system.out.println நியூ லைன் கிரியேட்டட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டார் அப்டேட் பண்ணணும். அதுவும் அப்பர் பவுண்டில் என்ன பண்ணணும், i <= n/2 அப்படின்னு இருந்தால் அப்பர் பவுண்டில் ஸ்டார் வேல்யூ இஸ் இன்க்ரிமெண்டட் பை 1, லோயர் பவுண்டில் ஸ்டார் வேல்யூ இஸ் டிக்ரிமெண்டட் பை 1. ஸோ அப்போ அப்பர் பவுண்டில் ஸ்டார் இஸ் இன்க்ரிமெண்டிங், லோயர் பவுண்டில் ஸ்டார் இஸ் டிக்ரிமெண்டிங். அவ்வளோதான். ஸோ ஸ்டார் மைனஸ் தட்ஸ் இட். இப்போ இதை பிரிண்ட் பண்ணனா எனக்கு எக்ஸாக்டாக இந்த இது அப்படியே கிடச்சிரும். ஓகேவா? நான் ரன் பண்ணி இன்புட் 9 கொடுக்கலாம். ஓகே, என்ன ஆயிடுச்சு? ஓகே, ஐன்னு எங்கேயோ யூஸ் பண்ணியிருக்குமோ.
ஓகே இங்கே ஜே ஏன்னா ஐ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஜே யூஸ் பண்ணிக்கலாம். j less than or equal to j plus plus. ஓகே ஓகே 9 அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணால் சேம் எனக்கு வேணுங்கிறது அப்படியே கிடச்சிருச்சு. இப்போது நான் எல்லா இடத்துலையும் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேனா? i ஈக்குவல் டு 1ங்கும் போதும் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். i செகண்ட் ரோலையும் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். தேர்ட் ரோலையும் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபோர்த் ரோலையும் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபிஃப்த் ரோ அதாவது மிட் ரோ 9க்கு மிட் ரோ 9ன்னு கொடுத்தா எனக்கு எங்கே வரணும்? மிட் ரோவில் ஃபிஃப்த் ரோவில் எனக்கு அந்த இடத்துல மட்டும் ஸ்டார் பிரிண்ட் பண்ணு, ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணாமல் இங்கெல்லாம் ஸ்டார் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம கண்டிஷன் எழுதுகிறோம். இதுவே 5ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? இங்கே பாருங்கள் 9க்கு ஃபிஃப்த் ரோ 5க்கு என்னது? ஸோ 5ன்னு கொடுத்தோம்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ. அப்போ 5க்கு தேர்ட் ரோ 5ன்னு கொடுத்தோம்னா தேர்ட் ரோவில் பிரிண்ட் பண்ணு. இந்த 9க்கு ஃபிஃப்த் ரோவில் 5க்கு தேர்ட் ரோவில் பிரிண்ட் பண்ணு. எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும்? ஓகே இன்புட் 9னா ஃபிஃப்த் ரோ மிட் பாயிண்ட் ஃபிஃப்த்து எப்படி எழுதலாம்? இதே 5னா மிட் பாயிண்ட் 3 எப்படி எழுதலாம்? என்ன பண்ணலாம்? எப்படி இது n இது நமக்கான மிட் பாயிண்ட் எப்படி எடுக்கிறது? ஸோ n/2 போட்டால் என்ன வருது? 9க்கு வந்து 4 தான் கிடைக்கிது. அப்போ அது கூட +1 போட்டோன்னா எனக்கு 5 கிடச்சிருது. 5க்கு என்னது? n/2 5/2 வந்து எனக்கு 2 தான் கிடைக்கிது. அது கூட +1 போட்டோன்னா எனக்கு 3 கிடச்சிருது, மிட்டு கிடச்சிருது. அவ்வளோதான். அப்போ மிட்டு n/2 + 1ங்கிறது தான் எனக்கு மிட் பாயிண்ட். அப்போ அந்த மிட் பாயிண்டில் மட்டும்தான் எனக்கு நீ வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும், மற்ற பாயிண்ட்லாம் நீ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? அப்போ ஸ்பேஸ் லூப்பில் நம்ம என்ன கண்டிஷன் எழுதுவோன்னா, இங்கே நம்ம ஸ்பேஸ் லூப் வச்சுருக்கோம் இல்லையா? இந்த ஸ்பேஸ் லூப்பில் என்ன கண்டிஷன் எழுதுவோன்னா, இஃப் என்னோட i ஈக்குவல் டு அந்த ரோ வந்து எப்போது n/2 + 1 மிட் ரோவாக இருக்கோ அப்போ நீ என்ன பிரிண்ட் பண்ணுற? அப்போ நீ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடு. அப்போ எனக்கு ஸ்பேஸ் வேணாம், அப்போ எனக்கு ஸ்டார் தான் வேணும். ஓகே அப்போ எனக்கு ஸ்டார் தான் வேணும். இதுவே மற்ற கண்டிஷனாக இருந்தால், மற்ற எந்த கண்டிஷனாக இருந்தாலுமே நீ என்ன பிரிண்ட் பண்ணிடுற? எனக்கு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிக்கோ. system.out.print. ஓகே இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் அவுட் ஆன்சர் கரெக்டாக வருதான்னு. 9 எஸ் 5 கொடுத்து பார்க்கலாமா? ஓகே வேறு பெரிய நம்பர் கொடுத்து பார்க்கலாம். 13. ஓகே ஸோ குளோபலாக எல்லா இன்புட்டுக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் புரியலனாலும் கீழே கமெண்ட் ஃபாரமில் பிங் பண்ணுங்கள், நம்ம இதை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.